எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தவறான நடத்தை ஏற்படுத்தும் கிரக சேர்க்கை. அதாவது ஒருத்தர் தப்பாக போகிறதுக்கு என்ன கிரக சேர்க்கை வழிவகுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க தப்பான வழிமுறைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 10 பாயிண்டில் எல்லா கிரக சேர்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் தி பீப்புள் இது சொல்கிறபடி நடந்துருது. மற்ற 30% ஆளுங்களுக்கு இது நடக்காமல் அவங்க எண்ணங்கள் அந்த மாதிரி தப்பாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 70% பேருக்கு இது தப்பு நடந்துருது அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கையை பற்றி தெளிவான புரிதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரக சேர்க்கையில் ராகுனுடைய சேர்க்கையை பற்றி நான் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகு குருவோடு சேர்ந்தால் ஜாதகர் தவறான நடத்தை உள்ளவராக மாறிடுவார். அதே மாதிரி ராகு செவ்வாயோடு இருந்துச்சு அப்படின்னா, இது பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவர் தவறான நடத்தையோடு இருப்பார். அல்லது இந்த ஜாதகி 2-3 பேரை தப்பான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகுவோடு இருந்தால் இந்த பெண்ணுக்கு தவறான நடத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே தவறான நடத்தை உள்ளவங்கன்னு நான் சொல்லலை. இதில் 70% பேர் தப்பாக போயிடுறாங்க. அவங்க மைண்டு தப்பாக போக வச்சிருது அந்த பிளானெட்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதிவு. இதை எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இதை நான் வீடியோ பதிவிடுறேன். அதனால் இது தெரிஞ்சு அப்படின்னா அவங்க எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கும். 70% ஆஃப் தி பீப்புளுக்கு இந்த தப்பு நடந்துருது அப்படிங்கிறது உண்மை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க கொஞ்சம் எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை 3 பெண் கிரகங்களினுடைய சேர்க்கை, சுக்கிரன், சந்திரன், புதன். இந்த கிரக சேர்க்கை இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் இந்த 3 கிரகங்களுமே சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது இந்த 3 கிரகங்களுமே சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருந்தால் கூட இந்த கிரக சேர்க்கையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நட்சத்திரம் மெயின். கிரக சேர்க்கையும் எடுத்துக்கலாம். நட்சத்திரத்துலேயும் இந்த 3 கிரகங்கள் சந்திரன் நட்சத்திரத்திலையும் சுக்கிரன், இப்போ புதன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குன்னா இந்த 3 கிரகங்களும் மாறி மாறி ஒரு பெண் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பல பெண்களுடைய தொடர்பு ஏற்படும். இது ஆண் ஜாதகமாக இருந்தால் நிறைய பெண்களை அவர் மிஸ்யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால். இதுவே ஆண் கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செவ்வாய், சூரியன், குரு இப்படி சேர்ந்துருக்குது. அல்லது ஆண் கிரகங்கள் ஆண் கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படி வச்சுக்கிடுவோமே. அப்படி இருந்தது அப்படின்னா இது பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண் நிறைய ஆண்களோடு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் கிரகங்கள் சேர்ந்தால் ஆண்கள் பெண்களோட தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து புதன் குரு அல்லது புதன் சனி சேர்க்கை, அல்லது புதன் சனி நட்சத்திரத்திலோ புதன் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் அப்படி கூட அதை சேர்க்கை எடுத்துக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ண வைக்குது அப்படின்னா, மனைவி இருப்பினும் வேறு பெண்ணுடன் பழகுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கூட கல்யாணமான மனைவி இருந்தால் கூட வேறொரு பொண்ணை அவர் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறதுக்கு விரும்புவார் அப்படின்னு சொல்லப்படுது. புதன் குரு அல்லது புதன் சனி சேர்க்கை இருந்தால் இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா 70% ஆஃப் தி பீப்புளுக்கு இது நடந்துருது. அதனால் இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நடந்தாலும் நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படலாம், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் இது நடந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கிரகங்கள் தான் உங்களை அந்த தவறான நடத்தைக்கு கூட்டு போயிடுது அப்படிங்கிறதுனால இந்த விழிப்பு ஏற்படுத்துறதுக்கு இந்த பதிவு நான் போடுறேன். அடுத்து சுக்கிரன் புதன் சனி இந்த சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மனைவி தன் காதலனுடன் இன்பம் அனுபவிப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது. மனைவி திருமணத்துக்கு பிறகு கூட லவ்வர் கூடயும் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க, செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் சுக்கிரன் புதன் சனி சேர்க்கை இருக்குதா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. குரு புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குரு புதன் சுக்கிரன் இப்படி சேர்க்கை இருந்துச்சுன்னா வேறு பெண்களுடன் ஜாதகர் உல்லாசமாக இருக்க விரும்புவார். அதாவது நிறைய பெண்களோடு உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. சில டைமில் அது நடந்துருது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 70% நடந்துருது. அடுத்து குரு சந்திரன் புதன் இந்த மாதிரி சேர்க்கை இருந்ததுன்னா கள்ளத்தொடர்பால் அவமானம் ஏற்படும். ஒருத்தர் பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ணி
அது மூலிமா அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வந்து இருக்குது குரு சந்திரன் புதன் இருந்தால். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, குரு சந்திரன் புதன் இப்படி செயற்கையாக இருக்கலாம், அல்லது வந்து குரு சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நட்சத்திர ரீதியாகவும் தொடர்பு கொண்டாலும் இந்த செயற்கையாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் பார்வை மூலிமா தொடர்பு கொள்வது வெறும் 30% தான். நட்சத்திரம் மூலிமா தொடர்பு கொள்வது 100%. கிரக சேர்க்கை வந்து ஒரு 75% நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தப்பு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அதனால் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குரு புதன் சந்திரன் இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் ஜாதகருக்கு வந்து 2 மனைவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு புதன் சந்திரன் இந்த சேர்க்கை. அடுத்து செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை இருந்தால் கணவர் வேறு பெண்ணிடம் கள்ளத்தொடர்பு வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தால் மனைவியோடு சேர்த்து இன்னொரு பொண்ணையும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இல்லீகலாக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் புதன் இந்த 2 கிரகமும் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரே நேரத்தில் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 2 பேரை வந்து வச்சு வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம் இல்லீகலாக. அதுதான் இது சொல்லுது. செவ்வாய் புதன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால். அடுத்து சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷனில் இருந்தால் காதலி மற்றும் மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனைவியும் வச்சுருப்பார், சைடில் வந்து காதலியும் வச்சுருப்பார். அந்த மாதிரி வச்சு வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து சுக்கிரன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருந்தால் வரும். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து கர்ப்பமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கும்னு பயப்பட வேண்டாம். இதனுடைய சான்சஸ் வந்து 70% இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் இதில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம்னு சொல்கிறேன் நான். அதனால் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குது. 70% இந்த சம்பவம் நடக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை வந்து நான் வந்து பதிவிட்டிருக்கேன். இதோட செவ்வாய் ராகு, குரு ராகு, சுக்கிரன் ராகு இருந்தால் அதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ண வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நடந்தாலும் நடக்காட்டாலும் இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் 70% நடந்துருது. இந்த பதிவு வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு விழிப்படைஞ்சிக்கலாம். இப்படி தான் இருப்பாங்க கேரக்டரு, இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.